இன்றளவும் ஒரு இடத்தில் செயற்கைக்கோள்கள் ஸ்தம்பிக்கும் அதிசய நிகழ்வு. சில வருடங்களுக்கு முன்பு ஒரு அமெரிக்க செயற்கைக்கோள் பூமியின் குறிப்பிட்ட பகுதியினை கடக்கும் போது மட்டும் 3 வினாடிகள் ஸ்தம்பித்து விட்டது. 3 வினாடிகளுக்கு பிறகு வழக்கம் போல வானில் பறக்க ஆரம்பித்தது. இந்த சம்பவம் நாசாவிற்கு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியத்தை தந்தது. இது எப்படி சாத்தியம் என்பதை ஆராய்ந்தது. கிடைத்த ஆய்வு முடிவு நாசாவை மட்டுமல்ல, உலகத்தையே மிரள வைத்தது. எந்த ஒரு செயற்கைக்கோளும் திருநள்ளாறில் சனி பகவான் வீற்றுள்ள ஸ்ரீ தர்ப்பணேஸ்வரர் கோவிலுக்கு நேர்மேலே உள்ள வான்பகுதியினை கடக்கும் போது 3 வினாடிகள் ஸ்தம்பித்து விடுகின்றன. அப்படி ஸ்தம்பிப்பதற்கு காரணம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் சனி கிரகத்திலிருந்து கண்ணுக்கு புலனாகாத கருநீல கதிர்கள் அந்த கோவில் மீது விழுந்து கொண்டே இருக்கின்றன. 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் ஒவ்வொரு சனிப்பெயர்ச்சியின் போதும் இந்த கருநீல கதிர்களை நடத்தி 45 நாட்கள் வரை மிக அடர்த்தியாக இருக்கின்றன. விண்வெளியில் சுற்றி கொண்டிருக்கும் செயற்கைக்கோள்கள் இந்த கருநீல கதிர்கள் பாயும் பகுதிக்குள் நுழையும் போது ஸ்தம்பித்து விடுகின்றன. அதே சமயம் செயற்கைக்கோளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதில்லை. இந்த சம்பவத்திற்கு பிறகு நாசாவிலிருந்து பல முறை திருநள்ளாற்றிற்கு நேரில் வந்து பல ஆராய்ச்சிகள் செய்துவிட்டனர். மனிதனுக்கு மீறிய சக்தி உண்டு என்பதனை உணர்ந்தனர். அவர்களும் திருநள்ளாறு சனி பகவானை கையெடுத்து கும்பிட்டு வழிபட்டு சென்றனர். இன்று வரையிலும் விண்ணில் மனிதனால் ஏவப்பட்டுள்ள செயற்கைக்கோள்கள் திருநள்ளாறு பகுதியை கடக்கும் போது 3 வினாடிகள் ஸ்தம்பித்துக் கொண்டே இருக்கின்றன.